அடுத்ததாக சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதி நயினா நாகேந்திரன் போட்டியிட்ட தொகுதி. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கிய முகமாக இருக்கவர், தமிழக பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய திருநெல்வேலி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் அங்கிருந்து விலகி வந்து சாத்தூர் தொகுதியிலே போட்டியிட்டு இருந்தார். இரண்டாவது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழக பாஜகவினருக்கு இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடையாது. ஏனென்றால் பாஜக போட்டியிடக்கூடிய மற்ற தொகுதிகளின் நிலவரம் என்னவாக வேண்டுமானாலும் அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் மாநில தலைவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டியிருந்தார்கள். அங்கே போட்டியிட்டிருந்த வேட்பாளர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு கடுமையான போட்டியை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. சாத்தூர் தொகுதியிலே தனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று நினைத்து ஏற்கனவே தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியிலிருந்து விலகி வந்து சாத்தூரில் நின்று கொண்டிருந்த நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பெருத்த பின்னடைவை இரண்டாவது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் சந்தித்திருக்கின்றார். இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணப்படும் பொழுது அவர் எழுச்சி பெறுவாரா, நயினார் நாகேந்திரன் முன்னிலைக்கு வருவாரா என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட சாத்தூர் தொகுதியை நயினார் நாகேந்திரன் ஏன் தேர்வு செய்தார் என்பதில் அந்த கட்சியினருக்கு கூட சற்று ஒரு ஆச்சரியம் இருந்தது. பாஜகவினருக்கு மற்றும் ஒரு அதிர்ச்சி செய்தி, அதாவது இதுவரை வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட 26 சட்டப்பேரவை தொகுதியிலும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். தமிழிசை போட்டியிட்ட தொகுதியாக இருக்கட்டும் அல்லது பாஜக சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். நயினார் நாகேந்திரன் போட்டியிட்ட தொகுதி உட்பட அனைத்திலுமே ஒரு பெருத்த பின்னடைவை பாஜகவினர் சந்தித்திருக்கின்றார்கள். கூட்டணியிலே பாஜகவிற்கு 26 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. நேற்று கூட பாஜக சார்பிலே மத்திய அமைச்சர் பேசும் பொழுது சொன்னார், தமிழகத்திலே நாங்கள் உறுதியாக வெற்றியை பெறப்போகின்றோம், அந்த நம்பிக்கையில் தான் டெல்லியில் இருந்து நான் வந்திருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட பாஜகவிற்கு போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பின்னடைவே ஏற்பட்டிருக்கின்றது. இரட்டை எஞ்சின் அரசு அமைப்பதாக வாக்குறுதி வழங்கியிருந்த பாஜகவிற்கு தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள், இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய முடிவுகள் ஆரோக்கியமானதாக இல்லை. பாஜக போட்டியிட்ட 26 தொகுதிகளிலும் பின்னடைவு. திருமங்கலம் தொகுதியிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வலம் வந்து கொண்டிருந்த RB உதயகுமார், திமுகவினுடைய முக்கிய முகமாக இருந்த சேடப்பட்டி முத்தையாவனுடைய மகன் சேடப்பட்டி மணிமாறனிடம் பின்தங்கி இருக்கின்றார். RB உதயகுமாரை பொறுத்தவரை திருமயம் தொகுதியிலே தொடர்ந்து வெற்றியை பெற்றுக் கொண்டிருந்தார். மதுரை திருமங்கலம் என்பது அவருக்கு செல்வாக்கு உள்ள தொகுதியாக இருந்தது. அங்கே இப்பொழுது திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது. திருமங்கலம் தொகுதியிலே RB உதயகுமாருடைய வெற்றியை அசைத்து பார்த்தது யார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் அதையும் நாம் விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த தொகுதியில் ஒருவேளை RB உதயகுமாருக்கு பெருத்த பின்னடைவு ஏற்பட்டால் அதற்கு பின்னணி காரணமாக அமமுகவில் இருந்து விலகி சென்ற ஒரு வேட்பாளர் திடீரென்று களத்தில் இறங்கி இருந்த அவர், சசிகலா பின்புலத்தோடு அவர் களத்தில் இறங்கியிருந்தார், அவர்தான் காரணமாக இருக்கும். சாத்தூர் தொகுதியையும் கூட நாம் பார்க்க போகின்றோம். நயினார் நாகேந்திரன் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இந்த பின்னடைவு முடிவிலும் எதிரொலித்தால் அதற்கு பின்னணியிலும் சசிகலா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவுகள் காரணமாக இருக்கும். பாஜக தான் போட்டியிட்ட 27 தொகுதிகளிலும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். இதுவரை வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளிலே தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. 100 நெருங்குகின்றது தாவேகாவினுடைய முன்னிலை நிலவரம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுக கடந்த முறை பெற்ற அந்த இடங்களை தொடர்ந்து தக்க வைக்கக்கூடிய விதமாக 75க்கும் கூடுதலான இடங்களில் முன்னிலை பெற்று வருகின்றது. சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு இருந்த நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். பாஜக தான் போட்டியிட்டு இருந்த அந்த 27 தொகுதிகளிலும் கூட பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஏதேனும் ஒரு தொகுதியிலும் பாஜக வெற்றி பெறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்பொழுது அந்த கட்சியினர் மத்தியில் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியும். தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை மயிலாப்பூரிலே போட்டியிட்டு இருந்தார். அதே போன்று அவினாசி தொகுதியிலே மத்திய அமைச்சர் ஏல்முருகன் போட்டியிட்டு இருந்தார். இந்த தொகுதிகளில் எல்லாம் அதிமுகவிற்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கின்றது. எனவே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பாஜகவிற்கு பெரிய அளவில் உதவி செய்யும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பாஜக இரட்டை எஞ்சின் சர்க்கார் என்ற ஒரு முழக்கத்தோடு தமிழகத்திற்கு வந்திருந்த பாஜகவிற்கு 27 தொகுதியிலும் இதுவரை பின்னடைவை மட்டுமே தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நிலவரம் மாறி அமையக்கூடும். சென்னை உட்பட பல்வேறு தொகுதிகளிலும் வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியை பார்க்கின்றோம், தொடர்ந்து விஜய் முன்னிலையில் இருக்கின்றார். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியை பார்க்கின்றோம், தொடர்ந்து விஜய் முன்னிலையில் இருக்கின்றார். சிட்டிங் எம்எல்ஏ RT சேகரை தொடர்ச்சியாக பின்னடைவை சந்திக்க செய்து விஜய் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். காரைக்குடி தொகுதியை பார்க்கின்றோம், சிட்டிங் எம்எல்ஏ தேர்போகி பாண்டியை பின்னுக்கு தள்ளி இருக்கின்றார். அங்கே தாவேகாவினுடைய வேட்பாளர் பிரபு. அதை காட்டிலும் முக்கியமானது அந்த தொகுதியிலே சீமான் பின்தங்கி இருக்கின்றார். முதலிடம் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சீமான் தற்பொழுது பின்தங்கி கொண்டிருக்கின்றார். காரைக்குடி தொகுதியிலே 3வது இடத்திற்கு. முதுகுளத்தூர் தொகுதியிலே திமுகவினுடைய மற்றொரு அமைச்சர் ராஜகண்ணப்பன்
முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இரண்டாவது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதுகுளத்தூர் தொகுதியிலே சில வாக்குகள் வித்தியாசத்திலே அமைச்சர் ராஜகண்ணப்பன் தன்னுடைய முன்னிலையை பெற தொடங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மற்ற அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பின்தங்கி கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக பெரியசாமி முன்னிலையில் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இப்பொழுது ராஜகண்ணப்பனும் முன்னிலையில் இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருமங்கலத்திலே அதிமுகவினுடைய வேட்பாளர் பின்தங்கி இருக்கின்றார். அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலையினுடைய மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடியவர், அவரே கிட்டத்தட்ட ஒரு 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி போய்விட்டார் என்பது திமுகவினருக்கு எவ்வளவு அது முக்கியமாக இருக்கும் என்பதை பார்க்க முடியும். ஓ பன்னீர்செல்வம் திமுகவினுடைய இன்றைய வேட்பாளர் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு இருந்தவர் 50 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே ஓ பன்னீர்செல்வம் எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் முன்னிலை பெறக்கூடும் என்றாலும் கூட அவரும் பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். வேதாரண்யம் தொகுதியை பொறுத்தவரை அங்கே மாமி புகழேந்தி திமுகவினுடைய வேட்பாளர், OS மணியன் அதிமுகவினுடைய வேட்பாளர், அங்கே கடுமையான ஒரு போட்டி இருக்கின்றது. வேதாரண்யம் சட்டப்பேரவை தொகுதியிலே கடுமையான ஒரு போட்டி நிலவுவதை பார்க்க முடிகின்றது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு இருந்த கார்த்திக் மிக குறைவான அந்த வாக்குகளை மட்டுமே அங்கே வேதாரண்யம் தொகுதியிலே பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். நாகப்பட்டினம் தொகுதியிலே ஜவாஹிர் உல்லா முன்னிலையில் இருக்கின்றார். அங்கே அதிமுகவினுடைய வேட்பாளர் சற்று பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் அவர்களுக்கு நெல்லை மாவட்டத்தில் பார்க்கின்றோம். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டப்பேரவை தொகுதியிலும் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை மட்டுமல்ல, தலைநகரம் சென்னையிலிருந்து தொடங்கி கடைக்கோடி நகரமான கன்னியாகுமரிக்கு முன்பாக இருக்கக்கூடிய நெல்லை வரை தற்பொழுது தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது. திமுகவினர் எப்பொழுதுமே சொல்வார்கள், நெல்லை எங்களுக்கு எல்லை, குமரி எங்களுக்கு தொல்லை என்பார்கள். ஆனால் இப்பொழுது நெல்லையே சிலருக்கு தொல்லையாக மாறி இருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கை முடிவிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பின்தங்க செய்திருக்கின்றார் தாவேகாவினுடைய வேட்பாளர் VS பாபு. 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு சைகையை அவர் செய்திருந்தார். ஒரு கையில் அல்ல, 2 கைகளில் சைகை செய்து காட்டியிருந்தார். ஒரு முக்கியமான சைகை முதலமைச்சர் அது போன்ற ஒரு சைகையை கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது செய்து காட்டியிருந்தார். அதே சைகையை ஒரு கைக்கு பதிலாக 2 கையிலே கொளத்தூரினுடைய தாவேகா வேட்பாளர் செய்து காட்டினார். அப்பொழுதே நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருந்தன. முதலமைச்சரே ஒரு கையில் தான் சைகை காட்டினார், இவர் என்ன 2 கையில் சைகை காட்டுகிறார் என்று. அதற்கான ஒரு பதிலை போன்று தாவேகா வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார். ஆனால் 21 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். இதுவரை 3 தான் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 17-18 சுற்றுகள் மிச்சம் இருக்கின்றன. அதில் முதலமைச்சர் மீண்டும் எழுச்சி பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. எனவே திமுகவினர் நம்பிக்கை இழந்து விடாமல் வாக்கு எண்ணக்கூடிய மையத்திற்குள் தற்பொழுதும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. முதலமைச்சர் மீண்டும் முன்னிலை பெறுவார், முதலமைச்சர் வெற்றியை மீண்டும் கொளத்தூரிலே பதிவு செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கின்றார்கள். கொளத்தூர் தொகுதியிலே முதலமைச்சர் பின்தங்கி இருக்கின்றார். சேப்பாக்கம் தொகுதியிலே துணை முதலமைச்சர் பின்தங்கி இருக்கின்றார். துறைமுகம் தொகுதியிலே அமைச்சர் சேகர் பாபு பின்தங்கி இருக்கின்றார் என்பதெல்லாம் திமுகவினரே எதிர்பார்க்காத ஒன்று என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று சைதாப்பேட்டை தொகுதியிலும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.